வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவியல் இதில் எடுத்துக்காட்டு 6 36 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3 ஆகிய நேர்கோடுகள் ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. இங்கே பாருங்க, இது வந்து இரட்டை நேர்கோடு, ரெண்டு நேர்கோடு, இது ஒரே ஒரு நேர்கோடு. இந்த மூன்று நேர்கோடுகளும், அதாவது இந்த இரட்டை நேர்கோடும் இந்த நேர்கோடும் சேர்ந்து ஒரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, நான் பென்சிலில் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து எக்ஸ் அச்சு ஒய் அச்சு, இது வந்து இரட்டை நேர்கோடு. இது வந்து இரட்டை நேர்கோடு ஆதிப்புள்ளி வழியே செல்லும். ஏன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஒய் இருக்குது. தனியாக எக்ஸ் உறுப்பு இல்லை, தனியாக ஒய் உறுப்பு இல்லை. அப்போ இது வந்து எது வழியே செல்லும்? ஆதிப்புள்ளி வழியே செல்லும். சரியா? அதனால் ஆதிப்புள்ளி வழியே செல்கிற மாதிரி இரட்டை நேர்கோடு நம்ம வரைஞ்சிட்டோம். அதுக்கடுத்து இந்த இருக்கு இல்லையா, இது வந்து எது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3ன்ற நேர்கோடு. இப்போ பாருங்கள், இந்த இரட்டை நேர்கோடும் இந்த கோணம் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கியிருக்கு. இது வந்து ஆதிப்புள்ளினால நம்ம ஓன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து பின்னு எடுத்துக்கலாம். இந்த ஓஏபின்ற முக்கோணம் சமபக்க முக்கோணம் நம்ம நிரூபிக்கணும். அப்போ சமபக்க முக்கோணம்னா மூன்று கோணங்கள் சமம்னு நிரூபித்தாலும் அது சமபக்க முக்கோணம் தான், அல்லது மூன்று பக்கங்கள் சமம் நம்ம நிரூபித்தாலும் அது சமபக்க முக்கோணம் தான். சரியா? இப்போ நம்ம இந்த இரட்டை நேர்கோடு இடைப்பட்ட கோணத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். அப்போ இரட்டை நேர்கோடுகள் பொதுவான வடிவம், ஆதிப்புள்ளி வழியே செல்லக்கூடிய நேர்கோட்டின் பொதுவான வடிவம் என்ன அப்படின்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது பொதுவான வடிவம், இது கொடுத்துருக்குது. இது ரெண்டையும் ஒப்பிட்டு ஏ பி ஹச்சோட மதிப்பில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட மதிப்பு என்ன பாருங்கள், ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோட கேளு ஏ, இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட 1, அப்போ ஏவோட மதிப்பு 1. அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஒய்யோட கேளு பாருங்கள், இங்கே எக்ஸ் ஒய்யோட கேளு 2h, இங்கே எக்ஸ்ஒயோட கீழே -4. அப்போது இதை கேன்சல் பண்ணுங்கள். ஓ 2 2 2 2 4, அப்போ ஹச் ஈக்குவல் டு -2. அதுக்கடுத்து பியோட மதிப்பு பாருங்கள், ஒய் ஸ்கொயரோட கீழே பி, இங்கே ஒய் ஸ்கொயர் கீழே 1, அப்போ பியோட மதிப்பு 1. இப்போ இந்த இரட்டை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன? tan θ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி by a plus b. இதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2 அப்படியே வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர், ஹச்சோட மதிப்பு -2, அப்போ -2 அடுக்கு 2 மைனஸ் ஏ, ஏவோட மதிப்பு 1, பியோட மதிப்பு 1 பை ஏ ப்ளஸ் பி, ஏவோட மதிப்பு 1, பியோட மதிப்பு 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 2 எழுதிப்பினா +4 மைனஸ் ஓரொன்னா 1 பை 1 1 கூட்டினா 2. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டும் கேன்சல் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4லேருந்து 1 கழிச்சிட்டா 3. இப்போ பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? ப்ளஸில் தான் இருக்கும். அப்போ மாடுலஸை நம்ம எடுத்துடலாம் √3. என்னது? tan θ. இப்போது நமக்கு என்ன வேணும்? தீட்டாவோட மதிப்பு மட்டும் வேணும். அப்போ tan θ ஈக்குவல் டு இந்த இடத்துல 60 டிகிரி, அதாவது டேனில் √3 எங்கே வரும்னா 60 டிகிரியில் வரும். அப்போ tan 60 டிகிரி, √3 ஈக்குவல் டு tan 60 டிகிரி, tan 60 டிகிரி ஈக்குவல் டு √3. சரியா? விகிதங்கள் சமமாக இருக்குது. tan அப்போ தீட்டாவோட மதிப்பு சமம் 60 டிகிரி. அப்போது இந்த இரட்டை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? 60 டிகிரி. இந்த இடத்துல இந்த குறுங்கோணம் 60 டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கோணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த கோணம் 60 டிகிரி நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கோண இருசம வெட்டியின் சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த இரட்டை நேர்கோடுகள் இந்த இடத்துல குறுங்கோணத்தை உண்டாக்கியிருக்கு, இந்த இடத்துல விரிகோணத்தை உண்டாக்கியிருக்கு. இதனுடைய இருசம வெட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். 2 இருசம வெட்டி வரும், ஒன்று குறுங்கோணத்தை வெட்டும், இன்னொன்று விரிகோணத்தை வெட்டும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது கோண இருசம வெட்டியின் சமன்பாடு. கண்டுபிடிக்கலாமா? தேர்ஃபோர் கோண இருசமவெட்டியின் சமன்பாடு, கோண இருசமவெட்டியின் சமன்பாடு. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு
xy by h. xy by h இதான் ஃபார்முலா. இந்த x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எந்த மாற்றமும் இல்லை. a மைனஸ் பி, ஏவோட மதிப்பு 1, பியோட மதிப்பு 1, ஹச்சோட மதிப்பு -2. இதான் இந்த இடத்துல பிரதியிட போகிறோம். ஏவோட மதிப்பு 1 மைனஸ் பியோட மதிப்பு 1 xy பை ஹச், ஹச்சோட மதிப்பு -2. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 1 மைனஸ் 1 0 xh பை -2. இப்போ 0 வகுத்தில் இருக்கு வந்தால் பெருக்கலாம் மாறுமா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஆகும் பாருங்கள், xh பை -2 இன்ட்டு 0 வகுத்தில் இருக்கு வந்தால் பெருக்கலாம் மாறிடும். இது பாருங்கள் என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஏ இன்ட்டு x minus y. a plus b into a minus b equal to a square minus b square equal to a plus b into a minus. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம பிரித்து எழுதிட்டோம். ஈக்குவல் இங்கே என்ன வந்துடும், 0. இதையும் 0 பேர்னா 0 மாறிடும். இப்போ பாருங்கள், இது வந்து 2 தான் நம்ம பிரித்து எழுதலாமா? எப்படி பிரித்து எழுதலாம்? x plus y equal to 0, முதல் காரணி equal to 0 மற்றும் x minus y equal to 0. இதுதான் என்னது, கோண இருசம வெட்டி. இப்போ பாருங்கள், இந்த கோண இருசம வெட்டியை நம்ம வரைய போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 வரைஞ்சிடலாமா? இப்போது என்ன சொன்ன, நான் முதல்ல குறுங்கோணத்தை ஒரு சமன்பாடு வெட்டும், செங்குத்தா வெட்டும், விரிகோணத்தை ஒன்று வெட்டும்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், ரெட் கலரில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கோண இருசம, இது வந்து குறுங்கோணத்தை வெட்டுது பாருங்கள். இது வந்து எதை வெட்டுது, விரிகோணத்தை வெட்டக்கூடிய கோண இருசம வெட்டி. சரியா? இப்போது இந்த கோடு வந்து கோண இருசம வெட்டி இதை 2ஆக பிரிச்சிடும். எப்படி பிரிக்கும், 30 டிகிரி இங்கேயும் 30 டிகிரி, 60 டிகிரியை கோண இருசம வெட்டி என்ன செய்யும், 2 சம பகுதிகளை பிரிச்சிடும். இங்கே 30, இங்கே 30. சரி, நம்ம 2 லைன் கண்டுபிடிச்சோம் இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் ஒய். எது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0, எது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0? இதான் என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. எப்படி சார்? இப்போ பாருங்கள், இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 எப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0, அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் சமம். அப்போ எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பு சமம்னா எங்கே இருக்கும், முதல் கால் பகுதியில் தான் அமையும். அப்போ பாருங்கள், இந்த லைன் முதல் கால் பகுதியில் தானே இருக்குது. அப்போது எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பு ப்ளஸ்னால் முதல் கால் பகுதியில் அமையும். அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இது இந்த குறுங்கோணத்தோட குறுக்கு இரு சம வெட்டி. சரியா? இப்போ பாருங்கள், இப்போது என்ன செய்யலாம் பாருங்கள், நமக்கு இந்த கோணம் 60 டிகிரின்னு தெரியும். இது வந்து என்னது, கோண இரு சம வெட்டி. இப்போ பாருங்கள், இந்த கோடு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0, இந்த கோடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3. இதனுடைய சாய்வுகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0வின் சாய்வு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பாருங்கள், M1 எடுத்துக்கலாமா? சாய்வுன்னா மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. சமன்பாட்டில் சாய்வு கண்டுபிடிக்கணும், இதுதான் கண்டிஷன். ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும், எக்ஸோட கெழு 1 பை ஒய்யோட கெழு -1. அப்போ என்ன வந்துடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும், 1 வந்துடும். 1 பை 1 1 தான், மைனஸ் மைனஸ் கேன்சல், 1 பை 1 1 தான். அதுக்கு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3இன் சாய்வு நமக்கு வேணும். 3இன் சாய்வு அது வந்து M2ன்னு எடுத்துக்கலாமா? M2 ஈக்குவல் டு அதே தான் மைனஸ், இதே ஃபார்முலா எக்ஸின் கெழு, எக்ஸோட கெழு 1 பை ஒய்யோட கெழு 1. அப்போ மைனஸ் 1 பை 1னா -1 தான். இப்போ இந்த 2 சாய்வுகளையும் பெருக்குங்க. தேர்ஃபோர் M1 இன்ட்டு M2, M1ஓட மதிப்பு 1, M2ஓட மதிப்பு -1, 2 பெருக்குனா -1. இரு சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1 அப்படின்னா அந்த 2 நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 பர்பெண்டிகுலர் செங்குத்தாக இருக்கும். எதுக்கு? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3 இதற்கு செங்குத்தாக இருக்கும். இந்த 2 நேர்கோடும் செங்குத்து. இப்போ படத்துக்கு வாங்க. இந்த நேர்கோடும் இந்த நேர்கோடும் செங்குத்து. இப்போது இதை பாருங்கள், இந்த இடத்துல 90 டிகிரி, இங்கே 90 டிகிரினா அப்போ இந்த பக்கமும் எவ்வளோ தான் இருக்கும், 90 டிகிரி தான். இங்கேயும் 90 டிகிரி,
இங்கேயும் 90 டிகிரி. இப்போ பாருங்க, நம்ம ஏன்ற கோணத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேணா இந்த இடத்துக்கு ஏதாவது பேர் கொடுத்துருவோமா? என்ன கொடுத்துடலாம்? ஏபிசின்னு கொடுத்துருவோமா? சி. இப்போ முக்கோணம், எந்த முக்கோணத்தை எடுக்க போகிறோம்? ஓஏசியில், ஓஏசியில் இதில் பாருங்க, முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓஏசி இது எடுத்து இந்த கோணம் தான் நமக்கு வேணும். இந்த கோணம் தான் நமக்கு வேணும். இந்த இடத்துல ஒரு 30 டிகிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு 90 டிகிரி இருக்குது. 30ஐயும் 90ஐயும் கூட்டினா 160, சாரி 120. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கணும்? 60 டிகிரி இருக்கணும். 60 டிகிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஈஸியாக கூட்டி பாருங்கள். 30 ஒரு 90, 120 ஒரு 60, 180 வந்துருச்சா? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180. அப்போ கோணம் ஏ வந்து எவ்வளவு? 60 டிகிரி. கோணம் ஏ ஈக்குவல் டு 60 டிகிரி. அதுக்கடுத்து பாருங்கள், இன்னொரு முக்கோணம். எந்த முக்கோணம்? ஓபிசியில். இந்த முக்கோணத்தை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஓபிசி இந்த முக்கோணத்தில் பாருங்கள், இங்கே ஒரு 30 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி. அப்போ இந்த கோணம் தான் நமக்கு வேணும். எவ்வளோ இருக்கும்? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 90, கூட்டினா 120. அப்போ தானாகவே இந்த இடம் எத்தனை டிகிரி இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். அப்போது முக்கோணம் ஓபிசியில் கோணம் பி ஈக்குவல் டு 60 டிகிரி. இப்போ கடைசியில் வாங்க, முடிவுக்கு வாங்க. தேர்ஃபோர் முக்கோணம் எது? ஓஏபியில் இதில் கோணம் ஏ எவ்வளவு? 60 டிகிரி. பாருங்க, இந்த முக்கோணம் ஓஏபி இதில் ஏன்ற கோணம் 60 டிகிரி, பீன்ற கோணம் 60 டிகிரி, ஓன்ற கோணமும் 60 டிகிரி. இதுவும் எவ்வளோ தான்? 60 டிகிரி. அப்போ பாருங்க, ஏ ஈக்குவல் டு 60 டிகிரி, கோணம் பி ஈக்குவல் டு 60 டிகிரி, கோணம் ஓ ஈக்குவல் டு 60 டிகிரி. தேர்ஃபோர் முக்கோணம் ஓஏபி ஆனது என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணம் ஆகும். சமபக்க முக்கோணம் ஆகும். ஏன் அப்படின்னா, ஓஏபின்ற முக்கோணத்தில் 3 கோணங்கள், கோணம் ஏ, கோணம் பி, கோணம் ஓ எல்லாமே சமமாக இருக்குது, 60 டிகிரி இருக்குது. அப்போ இது வந்து சமபக்க முக்கோணம் ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.